ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஈவினிங் ஆயிருக்கு. ஸோ இந்த குட்டீஸ்க்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வெஜிடபிள் ஃபிங்கர்ஸ் மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னென்னா, எல்லா வெஜிடபிள்ஸையும் நீங்கள் ஒன்றா போட்டு பொட்டேட்டோ எல்லாம் போட்டு நம்ம கட்லெட்டுக்குள்ளே மிக்ஸ்சர் மாதிரி ரெடி பண்ணி இப்படி ஃபிங்கர்ஸ் மாதிரி ரோல் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேரட் இருக்குது, கேப்சிகம் இருக்குது, கேபேஜ் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது. எல்லா ஸோ எவ்வளோ ஃபைனாக கட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது. இங்கே பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் இந்த வெஜிடபிள்ஸ் அவ்வளோத்தையும் போட்டு நல்ல ஒரு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட போகிறோம். ஸோ இதை நல்லா வதக்கிடணும். நம்ம பொடிசாக கட் பண்ணியிருக்கிறதுனால எப்படியும் ஒரு 5 to 6 மினிட்ஸில் வந்து வதங்கிடும். ஸோ இந்த டைமில் இந்த சைட் பொட்டேட்டோ வந்து வேக போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஸோ அதுக்கடையில் இங்கே பாருங்கள், ஆவி பறக்க டிஷ் வாஷரில் டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டீம் அடிக்குதான்னு தெரில, அப்படிக்கு ஸ்டீம் அடிக்குது. அவ்வளோ சுட 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 இருக்குது, தொடக்கூட முடியாது. இப்போ தான் டிஷ் வாஷர் நின்றுச்சு இந்த லோடு. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட் வந்து இதானதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ நிறைய பேர் டிஷ் வாஷர் பற்றி ரிவ்யூ தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட் சொல்கிறத விட கிச்சனோட என்ன சொல்ல, எனக்கு அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நான் பண்ணக்கூடிய அந்த குக்கிங்க்கு வந்து கையில் வந்து டிஷ்ஷஸ் பாத்திரத்தெல்லாம் கழுவுனேன்னா ஃபுல்லாக பாத்திரத்தையே கழுவிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ டிஷ் வாஷர் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் டிஷ் வாஷர் இப்போ தான் சைக்கிள் முடிஞ்சிச்சு, அதனால் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சூடு டக்குன்னு போகிறதுக்கு அன்லோட் பண்ணோம் அதுக்கப்புறம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் வந்து கொஞ்சம் பார்ஸ்லி போட்டுறேன், ட்ரைடு பார்ஸ்லி. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், நீங்கள் வேண்டான்னா போட வேண்டாம். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன உப்பு, அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து வதக்கி விடுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டோம்ல, அது நல்லா வதங்கியாச்சு. இப்போ டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கெச்சப், ஓகே, டொமேட்டோ சாஸு. ஸோ இது வந்து ஆப்ஷனல், ஆனால் டேஸ்ட் வந்து இது நல்லா கொடுக்கும். நம்ம கட்லெட்டு இந்த மாதிரி பண்ணி இது ஃபிங்கர்ஸ் அந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பண்ணும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் விடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பொட்டேட்டோ வெந்தோடனே மேஷ்ட் பண்ண பொட்டேட்டோவை இதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த உருளைக்கிழங்கு தான் பைண்ட் பண்ணும், அதனால் மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது எல்லாமே சேர்ந்து ஒன்றா வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மிக்ஸ்சரை பாருங்கள், ஒன்றாட்டு எப்படி திரண்டு வந்துடுச்சுன்னு. உங்களுக்கு வந்து இதில் வந்து கட் பண்ணியிருக்கிற கேரட் இருக்குது, கேபேஜ் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, ஆனால் எதுவுமே வெளியே வந்து முழிச்சிட்டு நிற்கலை. ஸோ முழிச்சிட்டுலாம் துண்டு துண்டாக நிற்கலை. ஸோ குழந்தைங்க வந்து சாப்பிடும்போதும் வாயில் வந்து தட்டே படாது. ஆனால் எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து எவ்வளோ அழகாக கம்பைன் பண்ணி கொண்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணிட போகிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். கூல் ஆனோடனே என்ன பண்ணணும் அப்படின்னு காணிக்கிறேன். இன்னொரு இது வந்து என்னென்னா, எனக்கு இப்போ இந்த டெக்ஸ்டர் வந்து ஓகேயாக தான் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் மாதிரி ஷேப் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலந்து பேஸ்ட் மாதிரி ஒரு மாதிரி லிக்விடாக வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. ஸோ பிரெட் க்ரம்ஸ் வந்து ஹோம்மேடு தான். ஜஸ்ட் ஒரு 4 ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்மளோட ஃபில்லிங் இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படின்னு சொல்கிறேன். ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க.
ஓகே. ஸோ ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட இதில் வந்து டிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிடுங்க. ஸோ இதில் ரோல் பண்ணும்போதே நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு ஈஸியாக அது ஃபிங்கர்ஸ் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி. ஓகே. இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணிட்டேன். சிலதை வந்து இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன், சிலதை வந்து கட்லெட் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் 30 நிமிஷத்துலேருந்து 1 ஹவராவது நீங்கள் செட் பண்ண விடணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து உடஞ்சி போகாது. அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து நான் செட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணும்போது காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் நான் கிட்டத்தட்ட 1 ஹவர் வச்சுட்டேன். அந்த எண்ணெயை எடுத்து உள்ளே வச்சுருடா. ஸோ இப்போ வந்து இந்த இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணலாம். இந்த ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். எஸ். ஸோ இது நல்ல கோல்டனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ஃப்ரை ஆகி முடித்தோன்னே காணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபுல்லாக ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மெல்ல எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். அப்போ அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும். இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான வெஜ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான வெஜ் ஃபிங்கர்ஸ், வெஜ் கட்லெட் எது வேணாலும் சொல்லிக்கோங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். சுடுண்டா, சுட சுட இருக்கு. சுடுதா? பசிக்கியா? பசி வந்துருமே இதை பார்த்தாலே. ஓகே, சுடு